வணக்கம் மக்களே, வெல்கம் டு சித்து மாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பாசிப்பயிரை வச்சு சைவ ஈரல் கிரேவி செய்ய போகிறோம். இதுக்கு நான் பாசிப்பயிரை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஜாரில் மாற்றிக்கிட்டேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி துண்டு, 5-6 மிளகு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம எப்படி இட்லிக்கு மாவு அரைப்போமோ அது மாதிரி ரொம்ப தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தாலே போதுமானது. அரைச்சி வச்ச இந்த மாவை இட்லி தட்டில் இட்லி மாதிரி ஊற்றி வச்சு 20 நிமிடம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 5 முந்திரி, கொஞ்சம் கசகசாவை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிடம் ஊற வச்சு மிக்சியில் வச்சுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் தேங்காய் துண்டுகளும் சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை, கல்பாசி, கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 பெரிய வெங்காயமை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலாவை சேர்க்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். நான் இன்னைக்கு வேறு எந்த மசாலையும் சேர்க்கலை. வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். அது கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதும் முந்திரி கசகசாவை ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அது கூட தேங்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்ச விழுதுகளை சேர்த்துக்கோங்க. அரைச்ச தேங்காயை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் நல்லா விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிடம் கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. இது ரெடி ஆகட்டும். இது ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இட்லி தட்டில் பாசிப்பயிரை அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ண துண்டுகளை நம்ம கொதிக்க விட்ட மசாலா கலவையில் சேர்த்துப்போம். பாருங்க, இது உங்களுக்கு ஈரல் ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியும். மசாலாவோட சேர்ந்து நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்துடுங்க. அவ்வளோதான், சுவையான சைவ ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு ரெசிபியோட நாளை சந்திப்போம்.